அதிகாரம் 29. தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். தேசத்தில் துன்மார்க்கர் அதிகரித்திருப்பது அந்த தேசத்திற்கு நல்லதல்ல. துன்மார்க்கரின் துர்க்குணங்கள் அவர்களையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும். எல்லா தேசங்களிலுமே துன்மார்க்கரை தண்டிப்பதற்கு சட்டங்கள் உள்ளன. நியாயாதிபதிகளும் அரசு அதிகாரிகளும் அவர்களை கடிந்து கொள்கிறார்கள். தாங்கள் தண்டிக்கப்படும் போது துன்மார்க்கர் தங்கள் தப்பிதங்களை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். ஆனால் ஒரு சிலர் மனம் திரும்புவதில்லை. தங்கள் இருதயத்தை கடினமாக்கி துன்மார்க்கத்தில் தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள். இவர்கள் தங்கள் பிடரியை கடினப்படுத்துகிறார்கள் என்று சாலமோன் சொல்லுகிறார். கடின இருதயம் உள்ளவர்களுக்கு எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களை எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும் அது அவர்களுக்கு உரைக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் திருந்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை நிச்சயமாய் கிடைக்கும். பாவி மனம் திரும்பினால் அவனுக்கு சகாயம் உண்டாகும். மனம் திரும்பாத பாவி சகாயமின்றி தண்டிக்கப்படுவான். புத்திமதிகளை கேட்காமல் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்த வேண்டும். கண்டிக்காமல் வளர்க்கப்படும் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வளரும். பிரம்புக்கு பணியாதவர்கள் மீது கோடரி பயன்படுத்தப்படும். பிரம்பினால் அடித்தால் காயம் உண்டாகும். கோடரியினால் வெட்டினால் அழிவும் நாசமும் உண்டாகும். காயத்திற்கு மருந்து போட்டு குணமாக்கலாம். நாசமடைந்த பின்போ அதை குணப்படுத்துவதற்கு வழியில்லை. துன்மார்க்கர் நாசமடைவார்கள். நாசமடைந்த பின்பு அவர்கள் மறுபடியும் குணமடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்தவர்கள் பார்வோன், இஸ்ரவேல், ஆகாப்.